வணக்கம். பரபரப்பான இந்திய பத்திரிகை துறையில நுழையணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கான ஒரு சூப்பரான தெளிவான வழிகாட்டியை தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல உங்க முத்திரையை பதிக்க தேவையான அத்தனை விஷயங்களையும் இப்ப நாம நேரடியாக பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இந்த பயணத்தை நம்ம 5 சிம்பிளான படிகளா பிரிச்சிருக்கோம். முதலாவது ஊடக சூழல், அடுத்து கல்வி, அப்புறம் திறன்கள், 4வதா போர்ட்ஃபோலியோ, கடைசியா தொழில் வாய்ப்புகள். சரி, விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு இயற்கையாகவே செய்திகள் மேல ஒரு ஆர்வம் இருக்கா? விஷயங்களை சுவாரஸ்யமா சொல்ற திறமை இருக்கா? இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இந்த உலகத்துல நடக்கிறத மக்களுக்கு புரிய வைக்க நீங்க ரெடியா? முதல் படிக்கு வருவோம். ஊடகச் சூழல், அதாவது மீடியா லேண்ட்ஸ்கேப் பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற குட்டை கிடையாதுங்க. நாளுக்கு நாள் அதிவேகமா மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரும் கடல். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் பல வருஷமா இருக்கிற நியூஸ் பேப்பர், டிவி மாதிரியான பாரம்பரிய ஊடகங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மற்றும் சோஷியல் மீடியா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. நம்ம கைகள்ல இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன்கள் நாம செய்திகளை பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். இதனால ஏகப்பட்ட புது வேலைவாய்ப்புகளும் உருவாகியிருக்கு. அடுத்து 2வது கட்டம் கல்வி, அதாவது உங்களுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது. இவ்ளோ கடுமையான போட்டி இருக்கிற இந்த துறையில நீங்க தனித்து நிக்கணும்னா முறையான அடிப்படை தகுதிகள் ரொம்பவே முக்கியம். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜேர்னலிசம் பத்தின அடிப்படைகளை மட்டும் சுருக்கமா கத்துக்கணும்னா நீங்க டிப்ளமோ பண்ணலாம். இல்ல எனக்கு முழுமையான அறிவு வேணும்னா இளங்கலை பட்டம் படிக்கலாம். அதுவும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஆழமா இறங்கி நிபுணத்துவம் பெறணும்னு நினைச்சா முதுகலை பட்டமே இருக்கு. உங்க தேவைய வச்சு நீங்களே உங்க ரூட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ட்ரெடிஷ்னலான கல்வி முறையை தேர்ந்தெடுக்க நினைச்சா கண்டிப்பா IIMC, XIC, அப்புறம் டெல்லி பல்கலைக்கழகம் மாதிரியான டாப் நிறுவனங்களை உங்க இலக்கா வச்சுக்கோங்க. ஆனா இதுல சேர்றது அவ்வளோ ஈஸி இல்ல. கொஞ்சம் கஷ்டமான நுழைவுத் தேர்வுகளும் இன்டர்வியூஸையும் நீங்க உறுதியா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஐயையோ, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதேன்னு கவலைப்படுறீங்களா? வேணவே வேணாம். முழு நேர படிப்பு சாத்தியம் இல்லைன்னா கோர்செரா, எடெக்ஸ் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல நீங்க வீட்ல இருந்தபடியே தேவையான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸும் வாங்க முடியும். சரி, இப்போ 3வது படிக்கு போவோம். அவசியமான திறன்கள். இதான் உங்களுக்கான தொழில்முறை டூல்கிட். ஒரு மாடர்ன் நிருபரா நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட டூல்கிட்ல என்னென்ன திறன்கள் கண்டிப்பா இருக்கணும்னு பார்க்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன தெரியுமா? எழுதுறதும் கம்யூனிகேட் பண்றதும் தான். ஒருத்தரை இன்டர்வியூ பண்றதா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு சிக்கலான விஷயமா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கும் புரியற மாதிரி சிம்பிளா சொல்றதா இருக்கட்டும், இதுதான் இந்த தொழிலோட ஆணி வேரே. அடுத்தது உண்மைய தோண்டி எடுக்கிற திறமை. ஒரு செய்தியை சும்மா மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழமாவும் எந்த ஒரு தப்பும் இல்லாமலும் கொடுக்கணும்னா உங்களோட ரிசர்ச் ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிடைச்ச தகவல்களை பலமுறை கிராஸ் செக் பண்றது, டேட்டாவை அலசி ஆராயறது, இதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான பத்திரிகையாளருக்கான அடையாளங்கள். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற காலத்துல நாம வெறும் எழுத்த மட்டுமே நம்பி இருக்க முடியாது, கரெக்டா? அதனால டிஜிட்டல் டூல்ஸை எப்படி யூஸ் பண்றது, சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம ஃபேவரா மாத்திக்கிறது, வீடியோ, ஆடியோன்னு பலவிதமான கண்டென்ட்டை எப்படி உருவாக்குறதுங்கிற டிஜிட்டல் வித்தைகளை நீங்க கண்டிப்பா கத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குங்க. உள்ளூர் மொழிகள்ல சரளமா பேசுறதும் மக்களோட கலாச்சாரத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே அவசியம். அப்போதான் மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்டே உங்களால உருவாக்க முடியும். 4வது படி போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது. அதாவது ஒரு மாணவனா இருந்து நிபுணரா மாறுற அந்த பயணம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கும் ஒரு மீடியா கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு இந்த கட்டம் ரொம்பவே முக்கியம். உங்களோட நிஜ உலக திறமைகளை வேலை கொடுக்க போறவங்களுக்கு நிரூபிக்கணுமா? அதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. வேலை ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்குறது. 2வது உங்களோட சொந்த படைப்புகளை வெளியிடுறது. 3வது இந்த துறையில இருக்கிற நிபுணர்கள் கூட ஒரு நல்ல நெட்வொர்க்கை உருவாக்குறது. இன்டர்ன்ஷிப்னு சொல்லும்போது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, NDTV இல்லனா தி ஹிந்து மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு உண்மையான நியூஸ் ரூம் எவ்ளோ பரபரப்பா இயங்குது அப்படிங்கறத நீங்க நேர்ல பார்த்து கத்துக்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. நீங்க எழுதுறது, வெளியிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய கருத்தரங்குகளுக்கு போங்க, ஆன்லைன் குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பத்திரிகையாளர்களை தயங்காம காண்டாக்ட் பண்ணுங்க. இப்படி நாம ஏற்படுத்துற தொடர்புகள் தான் வெளியில தெரியாத பல நல்ல வேலைவாய்ப்புகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நாம கடைசி படிக்கு வந்துட்டோம்.
தொழில் வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி. இவ்ளோ கடின உழைப்புக்கு பிறகு மார்க்கெட்ல உங்களுக்காக என்னென்ன ஆச்சரியமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உண்மை என்னன்னா மீடியா ஃபீல்டுல உங்களுக்கான வாய்ப்புகள் கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்கு. தி குயிண்ட் மாதிரி டிஜிட்டல் தளங்கள்ல ஆர்டிகல் எழுதலாம், இல்ல ஜீனியூஸ் மாதிரி டிவில நியூஸ் ஆங்கரா மாறலாம். அதுவும் இல்லையா, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி தளங்கள்ல ஃபினான்ஸ் நியூஸ் பண்ணலாம். இப்படி உங்க பேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க ரூட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற உங்களோட சம்பளமும் வளர்ச்சியும் வேற லெவல்ல இருக்கும். முதல்ல ஒரு சின்ன ஊர்லயோ இல்ல ஆன்லைன் தளத்திலயோ ஒரு என்ட்ரி லெவல் வேலையில நீங்க ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய நகரங்கள்ல இருக்கிற டாப் மீடியா கம்பெனிகள்ல பெரிய பதவிகளுக்கும் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கும் உங்களால கண்டிப்பா முன்னேற முடியும். சரியான கல்வி, தேவையான திறன்கள், அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்க முழுசா ரெடி ஆயிட்டீங்க. இந்த தொகுப்போட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி ஒண்ணுதான். ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல இறங்கி ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் உங்களோட கனவு துரத்தவும் நீங்க முழுசா தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.